பயனுள்ள வகையில் ஒரு குறிப்பு சொல்கிறேன். மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் ஒற்றை தலைவலியால் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மாத்திரை கடுமையாக போட்டால் தான் கொஞ்சம் குறையும், மாத்திரையோட வீரியம் குறைஞ்சவொடனே திரும்ப வலி கிளம்பிடும். ஆமாம், இது வேண்டாம். நிரந்தரமான ஒரு தீர்வு. அதிகபட்சம் 18 நாட்களுக்குள்ளாக தீர்வாயிடும், க்யூர் ஆகிடும். வருஷக்கணக்காக கஷ்டப்பட்டவங்க கூட தனக்கு தானே பண்ணிக்கக்கூடிய ஒரு லாஜிக் சொல்கிறேன், ஒரு தீர்வு சொல்கிறேன். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இந்த 3 விரலையும் இப்போது அதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பு இருக்குது பாருங்கள். கிளிப்புனா துணி காய போட போகிற கிளிப் இல்லை, இந்த பணம் எண்ணி வைக்கிற மாதிரிங்க கிளிப்பு. ஞாபகம் இருக்கா? கருப்பு கலரில் தகரத்தில் இருக்கும், பிளாஸ்டிக்கில் தகரத்தில் பண்ணி வைக்கிற கிளிப். ரைட். இப்போ அதுக்கு மேலே ஒரு கம்பி வரும், கீழே ஒரு கம்பி வரும். 2 கம்பியை பிடிச்சி அழுத்தினா இது ஓப்பன் ஆகும். பணத்தை வச்சுட்டு விட்டுட்டோம்னாக்க அதை முடிக்கும். ஸோ அதனுடைய இந்த முனைப்பகுதியை பார்த்தீங்கன்னா வழுவழுன்னு இருக்கும். துணி காய போட போகிற அந்த கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு போட்டிருப்பாங்க. அது இல்லை. இந்த பணம் வைக்கிற இந்த கிளிப்பு சின்ன கிளிப்பாக 2 கிளிப்பு வாங்கிக்கணும், 2 கிளிப்பு வச்சுக்கணும் வீட்டில். இந்த தலைவலி வரும்போது இந்த புருவத்தை இழுத்து ஒரு கிளிப்பை போட்டுடணும். இந்த கிளிப்பை போட்டாச்சுன்னா இங்கே ஒரு கம்பி, இங்கே ஒரு கம்பி இருக்குது, ரைட்டா? அதை அமைக்கி தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த புருவத்தை இழுத்து இங்கேயும் போட்டுடணும். போட்டுட்டு இந்த 3 விரலில் இப்படி தட்டணும். இங்கே பாருங்கள், மாத்திரை அளவு, ஒரு மாத்திரை அளவு, இங்கே 1/4 மாத்திரை அளவு. அதாவது நான் சொல்கிறேங்க இல்லைங்களேன், மாத்திரை அளவுன்னா இங்கே பாருங்கள், இப்படி நொடிக்கிறோம்ல, இதில் உண்ணல் காலே ஊன்றல் அறையே முறுக்கல் முக்கால் விடுத்தல் முழுசே. இது சித்தருடைய பாட்டு. இங்கே பாருங்கள், இப்படி ஒன்றோட வைக்கிறோமா, இது உண்ணல் 1/4 மாத்திரை அளவு. அப்போ உள்ள அழுத்த உணர்வு தான் 1/4 மாத்திரை அளவு, ஒரு ஃபெதர் டச் 1/4 மாத்திரை அளவு. அப்புறம் உண்ணல் காலே ஊன்றல், அப்படி அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் ஊன்றோம், ஊன்றல் அறையே. அடுத்து இன்னும் கொஞ்சம் அழுத்தி முறுக்குறோம், முறுக்கல் முக்கால். இப்போ என்ன ப்ரெஷர் இருக்கோ 1/4 மாத்திரை அளவு. விடுத்தல் முழுசே, விடும்போது என்ன ப்ரெஷர் இருந்துச்சோ அது ஒரு முழு மாத்திரை அளவு. இப்போ இந்த முழு மாத்திரை அளவில் இங்கே தட்டணும், அந்த ஃபெதர் டச்சில் 1/4 மாத்திரை அளவில் இங்கே தட்டணும். இது வந்துட்டு அண்ணான் காலம்னு பேர். அண்ணான் காலம்ங்கிறது படுவர்ம புள்ளி. இங்கே முழு மாத்திரையில் தட்டினீங்கன்னா